முதல் கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமை ஏற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பட்டாபி சீதாராமையா. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1946. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜனவரி 26, 1950. அடுத்த கேள்வி, டிசம்பர் 9, 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல், ஜனவரி 23, 1950. இதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வி, இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, எமன் ராய். அடுத்த கேள்வி, எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1 லட்சம் ஒதுக்க வழிவகுத்தது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பட்டய சட்டம் 1813. அடுத்த கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடோடு தொடர்புடையவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏவி டைசி. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்நாளில் குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜனவரி 22, 1947. அடுத்த கேள்வி, மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2. அடுத்த கேள்வி, பின்வரும் சிந்தனையாளர்களில் எவர் ஒருவர் இந்திய அரசியலமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என கூறியுள்ளார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பால் ஆப்பிள்பை. அடுத்த கேள்வி, தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மக்களாட்சி. அடுத்த கேள்வி, பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 அம்ச கொள்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பஞ்சசீலம். அடுத்த கேள்வி, கூட்டாட்சி என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, லத்தீன். அடுத்த கேள்வி, எந்த மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கிரேக்கம். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வாக்கியத்தை கவனிக்கவும். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வாக்கியங்களுள் எது அல்லது எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல, மகாத்மா காந்தி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் அல்லர். இரண்டாவது, அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் 11, 1946 தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தது, அரசியல் நிர்ணய சபை கேபினெட் மிஷன் தீர்மானத்தினால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது, தேசிய கொடியை மட்டும் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது, தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1, 2 மற்றும் 3 மட்டுமே சரியானது. அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1, 2 மற்றும் 3 சரியானது. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இந்திய அரசாங்க சட்டம் 1935. அடுத்த கேள்வி, சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஏவி டைசி. அடுத்த கேள்வி, ஜனநாயகம் உருவாகிய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கிரீஸ். அடுத்த கேள்வி, எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இந்திய அரசாங்க சட்டம் 1935. அடுத்த கேள்வி, சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1748.
அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழியின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கேபினட் மிஷன் திட்டம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்தது நவம்பர் 13, 1946. இதுதான் சரியாக பொருந்தவில்லை. அடுத்த கேள்வி, பின்வரும் வினைகளுள் எது சரியானது அல்லது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1946 49 வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த கேள்வி, மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஹெரோடோட்டஸ். அடுத்த கேள்வி, பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பாராளுமன்றத்திற்கு. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது அரசியலமைப்பு பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நவம்பர் 26, 1949. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்பு தன்மைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கூட்டு பொறுப்பு. அடுத்த கேள்வி, சட்டங்களின் உயிர் என்று நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மாண்டெஸ்கியூ. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 284. அடுத்த கேள்வி, எந்த சட்டம் 6 கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிட் இந்தியா சட்டம். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1946. அடுத்த கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அம்பேத்கர். அடுத்த கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்த கேள்வி, மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அரிஸ்டாட்டில். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு தேசத்தின் மூலக்கல் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிராவின் ஆஸ்டில். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, நிறைய தடவை இந்த கேள்வி ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜனவரி 26, 1950. அடுத்த கேள்வி, நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சுவிட்சர்லாந்து. அடுத்த கேள்வி, சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரிப்பீட்டடான கொஷின் தான். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏவி டைசி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது நவீன கால அரசுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மக்கள் நல அரசு.